பாடசாலையின் 17வது ஆண்டு விழா. இந்த முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கல்வி வல்லர் மா திரு சந்திரகேசவன் அவர்களையும் விஞ்ஞானி திரு ராமலிங்கம் அவர்களையும் டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட் திரு ராமகிருஷ்ணன் அவர்களையும் கட்டோன்மேட் கழக உயர்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு நாயனான் அவர்களையும் கட்டோன்மேட் கழக அரசினர் உயர்நிலை பள்ளி ஆசிரியர் ஓய்வு பெற்ற திருமதி லலிதா அவர்களையும் அரசினர் மேல்நிலை பள்ளி அகூர் விழுப்புரம் மாவட்டம் திரு எஸ் அன்பரசு அவர்களையும் மரமனை அடிகளார் அரசினர் மேல்நிலை பள்ளி ஆசிரியர் திரு எஸ் காளிதாஸ் அவர்களையும் புன்னகை சமூக சேவை அமைப்பு செயலாளர் திரு விஜயராஜ் அவர்களையும் மீனவர் பாதுகாப்பு அமைப்பு நிறுவனர் திரு NTA பீட்டர் ராயன் அவர்களையும் திரு ஏசையா அவர்களையும் அன்னை திரேசா அனைத்து ஊனமுற்றோர் அறக்கட்டளை தலைவர் திரு சுந்தரம் அவர்களையும் ஜெயின் கிரீன் ஏக்கர்ஸ் அசோசியேஷனின் சார்பாக வந்திருக்கும் திரு சங்கர நாராயணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த விழாவினை அம்பேத்கர் இயக்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் திரு ஏகாம்பரம் அவர்களை தலைமையில் வந்திருக்கும் பெரியவர்களே, சார்ந்தவர்களே, மாணவிகளே, மாணவர்களே, உங்கள் யாவருக்கும் ஜெய்வின் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் 120ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவும் கல்வி அறக்கட்டளையின் துவக்க நாள் விழாவும் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பெயரில் சென்ற 17 ஆண்டுகளாக நடந்து வரும் இரவு பாடசாலையின் 17ஆம் ஆண்டு விழாவும் இங்கே நடைபெற உள்ளது. இவ்விழாவிற்கு பல்வேறு நிலைகளிலே பல்வேறு சமூக சேவைகள் செய்து கொண்டு வந்திருக்கின்றன. இந்த திருநெல்வேலி பல்லாவரம் புரோக்கேட் பழைய பல்லாவரம் போன்ற பகுதிகளில் ஏறக்குறைய 64 இரவு பள்ளிகள் செயல்பட்டு வந்தன. காலப்போக்கில் நம்முடைய மேலே மெட்ரிகுலேஷன் பள்ளிகளிலே படிக்க வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை இந்த மேற்கண்ட பள்ளிகளில் சேர்ந்த காரணத்தினால் அந்த காலத்தில் நம்முடைய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பெயரிலே அமைக்கப்பட்டுள்ள பேரமைப்புகள் இந்த கல்வித்துறையிலே சரியான நாட்டம் காட்டாமல் விட்டதினாலும் குறைந்து ஒரு 1-2 பள்ளிகள் தான் சென்ற 20 ஆண்டு காலமாக நடந்து கொண்டு வருகிறது. நகரிலே இருக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கரின் இரவு பாடசாலை ஒரு சில பெரியவர்கள் ஒத்திருக்கிறாலும் அவர் பள்ளியிலே இரவு பள்ளியிலே பாடம் சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த பிள்ளைகள் 5ஆம் வகுப்பிலிருந்து +2 முடித்து +2 முடிக்கும் போது அவர்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்க வேண்டும், பயிற்சி முடித்து +2 முடித்து கல்லூரிக்கு செல்ல வேண்டுமா, கல்லூரிக்கு சென்று பயிற்சி கொடுப்பது அல்லது அவர்களின் பெற்றோர்கள் மிகவும் பொருளாதார சூழ்நிலையில் தாழ்ந்திருந்தாலும் அவர்களுக்கு அந்த கல்லூரியை சேர்வதற்கான உதவிகள் மற்றும் கல்லூரி முடித்து அதே மாணவன்
துவங்கப்பட்டிருக்கும் இந்த அமைப்பு வேலையாக இருந்து வருகிறது. அந்த இரவு பாடசாலையை முறையாக செயல்பாக்க இந்த ஆண்டிலிருந்து கல்வி அறக்கட்டளை என்ற ஒரு அரசுக்கும் இந்த கட்டளை அந்த கல்வி அறக்கட்டளையின் மூலமாக சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு துவங்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 120வது பிறந்தநாள் விழா, கல்வி அறக்கட்டளையின் துவக்க விழா மற்றும் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் இரவு பாடசாலையின் 17வது ஆண்டு விழா. இந்த முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அத்துணை நல் உள்ளவருக்கும் எமது இரவு பாடசாலையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏகாம்பரம் அவர்கள் சந்தன மாலை அணிவிப்பார்கள். கல்வி அறக்கட்டளையின் பெயர் பலகையை கல்வி வல்லர் திரு மா. சந்திரகேசவன் அவர்கள் திறந்து வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றனர். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் 2ஆம் ஆண்டு BA ஆங்கிலம் படித்து வருகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பள்ளிகள், ஆதிபிராமணர் நலத்துறை பள்ளிகள், இது போன்ற கல்வியிலேயே இத்தனை வேறுபாடுகள். இதில் முதல் நிலையில் உள்ள மாணவரும் ஆதிபிராமணர் நலத்துறையில் பயின்ற மாணவரும் ஒரே நேர்காணலுக்கு செல்வது என்பது ஏற்புடையதே இல்லை. இதில் முதல் நிலையில் உள்ள மாணவரை தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஏனெனில் அவர் முன்னிலாக ஆங்கிலத்திற்கு பழக்கப்பட்டிருந்தது. இந்நிலை மாற வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் குறிப்பிட்ட பாடப்பகுதியை மனப்பாடம் செய்து தேர்வில் தேர்வு பட்டங்களையும் பெற்று ஏதாவது ஒரு வேலைக்கு செல்கின்றனர். ஆனால் அவர்கள் தங்களின் படிப்பினை சார்ந்த வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் இல்லை. காரணம், அவர்கள் சைனா போன்ற நாடுகள் அவரவர் தங்கள் தாய்மொழியிலேயே கல்வி தருகின்றனர். ஆனால் இதுவே சிறந்த ஒரு கல்வி. ஆனால் நம் இந்திய திருநாட்டில் அவ்வாறாக இல்லை. நம் நாடு நன்றாக தான் உள்ளது. நாட்டு மக்களாகிய நாம் தான் தமிழுக்கு முக்கியத்துவம் தரவில்லை. ஆகவே நாம் அனைவரும் தாய்மொழியான தமிழில் கல்வி பயில வேண்டும். கல்வியில் மாற்றம் கொண்டு வர வேண்டும். இம்மாற்றம் அடிப்படை விஷயங்களிலிருந்தே மாற வேண்டும். இறுதியாக அனைத்திலும் சமநிலை எட்டப்படாத வரை தோற்றத்தில் எப்படி சீருடை வந்ததோ அதுபோல குணத்திலும் அணுகுமுறையிலும் படிப்பிலும் சமநிலை எட்டப்படாத வரை கல்வித்துறை மட்டுமல்ல அனைத்து துறையும் ஆரோக்கியம் இல்லாத ஒன்றாகவே இருக்கும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் 8ஆம் வகுப்பிலிருந்து இந்த இரவு பாடசாலையில் பயின்று வருகிறேன். தற்பொழுது நான் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் 2ஆம் ஆண்டு கணிதவியல் படிக்கிறேன். நான் மறைந்து போக வந்துள்ளேன். மனிதநேயம் என்றால் என்ன? மனிதநேயத்துக்கு அடிப்படை என்ன? 3 எழுத்து, ஒரே ஒரு வார்த்தை, ஆனால் அதற்கு அர்த்தமோ பற்பல. அன்பு. அன்புதான் மனிதநேயத்திற்கு அடிப்படை. உலக வரலாற்றில் மனித குலம் பல்வேறு வகையான தடைகளை தாண்டி முன்னேறி உள்ளது. அதாவது நிலநடுக்கம், கடல் கொந்தளிப்பு போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து மனிதன் காத்துக்கொண்டு தம்மை வளர்த்துக் கொண்டான். வாழ்க்கை முறை, வீடு, ஊர், நாடு என்று சமுதாயம் வளர்ந்த பின்னர் மற்றொரு விதமான ஆபத்தாக மனிதர்களிலேயே பலர் மிருகங்களாக மாறி மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், தேசத்தின் பெயரால், ஏன் நிலத்தின் தன்மையால் கூட தாக்க தலைப்பட்டனர். இவ்வாறு மனிதர்களால் மனிதர்களுக்கு ஏற்படும் கொடுமைகள் தான் பெரும் அளவு அதிகரித்து வந்தன. ஆயினும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னலமற்ற பொதுநலத்துடன் மனித நேயத்துடன் மற்ற உயிர்களையும் காத்து நிற்கும் உத்தமர்கள் ஒரு சிலர் இருந்த காரணத்தினால் தான் மனித குலம் இன்னமும் தனித்து நிற்கிறது. உண்டால் அம்மை உலகம் என்று புறநானூற்று பாடலில் கூறியபடி 2000 ஆண்டுகள் கழித்தும் தமக்கென வாழா பிறருக்குரிய சான்றோர்களில் ஒரு சிலர் மனித நேயத்துடன் வாழ்ந்த காரணத்தினால் தான் உலகில்லாமல் போய்விடும். வாடின பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். ஏனென்றால் அவர் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பை செலுத்தியவர். மேலும் திருவள்ளுவர் அவர்கள் அன்பை சிறந்த தவமில்லை அன்புடையார்கள். மகாகவி பாரதியார் அவர்கள் அன்பை சிறந்த தவமில்லை அன்புடையாருக்கு இன்பொற்று வாழ்தல் இயல்பு என்கிறார். மேலும் திருவள்ளுவர் அவர்கள் அன்பின் வழியே உயிர்நிலை அவ்வினாருக்கு இன்பொற்று வாழ்தல் இயல்பு என்கிறார். அதாவது உயிரோடு கூடிய உணவானது அன்பின் வழியில் இயங்குவது. அவ்வன்பு இல்லாதவர்களுக்கு உள்ள உணவானது எலும்பை தோளால் போற்றிய பெற்ற உணவாகும் என்று கூறுகிறார். மேலும் கனியின் பூங்குன்றனார் அவர்கள் யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உலகளாவிய அழைப்புகளை விடுகிறார். உலகில் உள்ள மனிதர்கள் அணைக்க வேண்டும். மனிதன் எதிலும் ஒரு எதிர்பார்ப்பு கொண்டே வாழ்கிறான். அதனால் தான் பரிசுத்தமான அன்பை கூட பாசாங்கு போலவே நினைக்க தோன்றுகிறது. அனைத்து உயிர்களுக்கு அன்பை செலுத்திய சித்தர்கள், புத்தர்கள், ஞானிகள் வாழ்ந்த நம்முடைய இன்றைய சமுதாயத்தின் நிலையோ மிகவும் பரிதாபமாக உள்ளது. நாம் ஏன் அவ்வளவு ஆழமாக போக வேண்டும்? நாம் ஒவ்வொருவரின் குடும்பத்தில் உள்ள நிலையை எண்ணி பாருங்களேன். வீட்டில் உள்ள பெரியவர்களை சுமைகளாக கருதுகின்றார்கள். பல காலத்தில் மக்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றும் பிறந்த குழந்தைகள் காப்பது திறன் வாழ்ந்தால் இன்றைய சமுதாயம் இல்லாமல் இனி வரும் சமுதாயம், அதற்கு மேலும் ஒரு சமுதாயம். பாடசாலையில் 1ஆம் வகுப்பில் இருந்து பயின்று தற்பொழுது இரவு பாடசாலையின் மூலமாக தான் செவிலியர் படிப்பை படித்து வருகிறேன். 3 நிமிடம் சுவாசிக்க மறந்தாலே இவ்வுலகம் நம்மை நேசிக்க மறந்துவிடும் காலத்தில் நானாக சுவாசிக்க மறந்தாலும் தானாக சுவாசம் தரும் பாச
பாசமுள்ள காட்சிக்கு இணையானவர் தான் நம் தாய். எனவே நான் இந்த தாயின் பெருமையை பற்றியே பேச வந்துள்ளேன். அன்பின் உருவமும் நீயே, பண்பின் துருவமும் நீயே, பொறுமையின் எல்லையும் நீயே, வலிமையின் ஆற்றலும் நீயே, புனிதத்தின் முழு பொருளும் நீயே, என் அடிமை தாயே. உயிர் என்ற மூன்றெழுத்துக்கு தாய் என்ற ஈரெழுத்து இன்றியமையாது என்று சொன்னால் அவை மிகையாகாது. ஜாதி, மதம், இனம், மொழி, பொறாமை, பொய் ஆகிய பாகுபாடுகள் இல்லாத உலகம் என்ன தெரியுமா? அதுதான் நம் தாயின் கருவறை. நீ பிறந்ததும் உன் தொப்புள் கொடியை அறுத்த